வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா நம்மள பல பேருக்கு ஒரு குட்டி கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும். ஏன்டா என் லைஃப் மட்டும் இப்படி இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் கார்ல போறான், ஆபீஸ்ல எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இல்லைன்னா இன்னும் சிலர் யோசிப்போம், என்ன பண்ணாலும் என் கையில காசு தங்கவே மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கு அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். ஒரு 6 பழக்கம் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி யாரும் அவங்க வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே இல்லை. நம்பர் 1, நீங்கள் செய்யும் வேலையை விரும்புங்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க இப்ப செய்யற வேலையை உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா, இல்ல சும்மா ஏதோ போற போக்குல பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்க கடைசி வரைக்கும் செஞ்சீங்கன்னா எப்பவுமே ஒரு டென்ஷனான லைஃப் தான் இருக்கும். இது எப்படி தெரியுமா? உங்க சொந்த குழந்தைய நீங்களே பார்த்துக்கிறதுக்கும் வேற யாரோ பார்த்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. உங்க குழந்தைக்கு ராத்திரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்க முழிச்சுப்பீங்க. ஆனா அதுவே அடுத்தவங்க குழந்தையா இருந்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் வேலையும். உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருந்தா நீங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. ஆனா பிடிக்காத வேலையை யாராவது செய்ய சொன்னா கடுப்பா இருக்கும். நீங்க உங்க வேலையை எப்படி செய்றீங்கன்னு ரொம்ப முக்கியம். நான் பிசினஸ் பண்ணாதான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு. நீங்க வேலை பார்த்தாலும் கூட அந்த வேலையில உங்க முழு எஃபோர்ட்டையும் போட்டா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒரு நாள் உங்களுக்கு பணமா மாறும். நீங்க போடுற எந்த எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆகாது. பொறுமையா இருங்க, எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும். சும்மா ஏதோ காசு வருதுன்னு பிடிக்காத வேலையை செஞ்சீங்கன்னா சீக்கிரமே இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிடிக்காத விஷயத்தை பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நம்பர் 2, பொறுமை அவசியம். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது இங்க இருந்து 30 கிலோமீட்டரோ 60 கிலோமீட்டரோ ஏன் 500 கிலோமீட்டர் தூரம் கூட ஈஸியா போயிட்டு வருவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு கல்யாணத்துக்கு போக சொன்னா கூட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால அவ்வளோ தூரம் போனீங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. பிடிக்காம ஒரு விஷயத்தை செய்யும் போது பக்கத்துல போறது கூட கஷ்டமா இருக்கும். அதனால எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் வரும்போது எல்லாம் சரியாகும். நம்பர் 3, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. மேனா இருக்கிறவங்க, பில்லியனரா இருக்கிறவங்க, அவங்க ஆரம்பிச்ச எல்லா விஷயமும் கரெக்டா போயிருக்காது, தோல்விகள் வந்திருக்கும். அதனால முதல்ல தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். அதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இனிமே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா முன்னேறிடலாம். அதான் சொல்லுவாங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படி. நம்பர் 4, நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு எஃப்டி போட சொன்னாலோ ஆர்டி போட சொன்னாலோ என்னங்க அவ்வளோ வருஷம் போட்டு எடுக்கிறது, எனக்கு இப்பவே காசு வேணும்னு நினைக்கிறோம். 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னா நமக்கு மலைப்பா இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு மரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே அது பெருசா வளர்ந்து காய் கொடுக்காதுல்ல. அதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதோட பழங்களை சாப்பிட முடியும். இதுதான் லைஃபும். உடனே எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறது தப்பான பார்வை. அப்படி எடுத்தீங்கன்னா அது லாங் டேர்ம் இருக்காது. பெரிய பெரிய கம்பெனிலாம் பாருங்க, வருஷக்கணக்கா வெயிட் பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ நாள் வெயிட் பண்ணது அந்த ஒரு நாளுக்காகத்தான். அதனால தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போட்டா இன்னைக்கே பணம் எடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. நம்பர் 5, உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அம்பானிக்கும் அதே டைம் தான், அதானிக்கும் அதே டைம் தான். யாரும் நம்ம நேரத்தை வாங்கி வச்சுக்கல. ஆனா ஏன் அவங்க மட்டும் ஜெயிச்சிருக்காங்க? ஏன்னா அவங்க நேரத்தை கரெக்டா செலவு பண்றாங்க. நாம தேவையில்லாத விஷயத்துல கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். அவங்க பிசினஸ்னா அதுல முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நாம எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்க ஒரு வருஷத்துல ஒரு கோல் வச்சாங்கன்னா அதை அடைய ஓடுவாங்க. அதுக்கான டீம் செட் பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நமக்கு எந்த கோல்ஸும் இல்லை. போற போக்குல போயிட்டு இருக்கோம். முக்கியமா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் டெய்லி ஒரு ஸ்கெட்யூல் போடுங்க. அதே மாதிரி வாரத்துல என்ன பண்ணணும், மாசத்துல என்ன பண்ணணும்,
வருஷத்துல என்ன பண்ணணும்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. இப்ப காலையில 10 மணிக்கு வேலைக்கு போனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பிளான் பண்றீங்களா? அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும், நாளைக்கு இதை முடிக்கணும்னு டைம் போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். நம்பர் 6, பணத்தை சரியாக நிர்வகிக்கவும் மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு சாதாரண விஷயமே இல்லை. உங்களுக்கு 1000 ரூபாய் வருதுன்னா 500 ரூபாயையும் எடுத்து சேமிக்காதீங்கன்னு சொல்றேன். அதுல கொஞ்சம் சேமிப்புக்கு, கொஞ்சம் உங்க சந்தோஷத்துக்கு, கொஞ்சம் உங்க அன்றாட செலவுக்குன்னு பிரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணணும். 100 ரூபாய் வந்தா 20 ரூபாய் என்ஜாய் பண்ண, 60 ரூபாய் திரும்ப இன்வெஸ்ட் பண்ண, மீதி 20 ரூபாய் வீட்டு செலவுக்குன்னு பிரிக்கலாம். என்ஜாய் பண்ணாமலே இருந்தா தப்பு, இல்ல என்ஜாய் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா தப்பு. அதான் பிரிக்க சொல்றேன். முழுசா என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு சேமிப்பு இருக்காது, ரிசர்வ் கேஷ் இருக்காது, அப்போ கஷ்டமா இருக்கும். நான் இந்த மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு ஒரு கணக்கு போடுங்க. ஒரு எக்ஸல் ஷீட்ல செலவு எவ்வளவு இருக்கணும், சாப்பாடுக்கு எவ்வளவு, மூவிக்கு போறதுக்கு எவ்வளவுன்னு லிஸ்ட் போடுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் எவ்வளவு செலவு பண்றாங்க, வைஃப் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு ஒரு தெளிவு வேணும். இப்படி பணத்தை பிரிச்சு மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டா வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும். இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே வேற லெவல்ல இருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.